ஒரு மகத்துவம் உண்டு. இந்த மகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருப்பு சாமியை யாரெல்லாம் வழிபட்டார், என்னவான விஷயங்கள் நமக்கு விரைவில் நடைபெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்வினை கோளாறு உள்ளவங்கள். இப்போ செய்வினை கோளாறுல பல பேர் பல விதமான பாதிப்புகள் பெற்றிருக்காங்க. நம்ம கண் கூட பார்க்குறோம். அதாம நமக்கு காதறிய செவி மூலமாக நம்ம கேட்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. எங்கள் போன்ற ஜாதகர் ஆன்மீக சம்மந்தப்பட்டவாதிகள் நாங்கள் கண்டாலும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, இந்த செய்வினை சம்பந்தமான அமைப்புள்ளவங்களுக்கு இந்த கருப்பர் எப்படி உதவி செய்வார் கேட்டீங்கன்னா, முதல்ல வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தை நடத்தி வைப்பார். சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு செய்வினை பிடிச்சிருக்குன்னு அந்த செய்வினை எல்லா பக்கம் போயிட்டாங்க. எந்த பக்கமும் அவன் அந்த செய்வினை சம்பந்தமான விஷயத்துல என்னால் விடுபட்டு வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இலுப்பை அடி கருப்பர் சொல்லக்கூடிய கருப்பர்ல இலுப்பை மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இலுப்பை அடி கருப்பர் இதை சரணடி அடைஞ்சிங்கனால் உங்களுக்கு விரைவில் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியுமானா பெற முடியும்.